ஹலோ, வணக்கம் உறவுகளே. நான் இன்றைக்கு என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், உளுந்தும் ரவை போட்டு அவிச்ச கோதுமை மாவு போட்டு தோசை செய்ய போகிறேன். அப்போ இந்த உளுந்து ஊற வச்சேன். நான் இந்த கப்பால் இந்த டீ குடிக்கிற கப்பால் அரை கப்பு ஊற வச்சுருக்கு, அதை அரைக்க போகிறேன். அப்போ அதே கப்பால் இங்கே பாருங்கோ, அரை சுண்டுக்கு கூட முக்கால் சுண்டுக்கு குறைய ரவை எடுத்து வச்சுருக்கிறேன். அதை ஒரு பாத்திரத்துக்கு போட்டு சுடு தண்ணி, அதாவது நுகாச்சூடு, இங்கே பாருங்கோ, நுகாச்சூடு சுடு தண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இதை விட்டு கரைச்சி அப்படியே மூடி வைக்கணும். ஒரு 10-15 நிமிஷம் மூடி வைப்போம். பாருங்கோ, இதை இப்படியே மூடி வைப்போம். ஒரு 15 நிமிஷம் கழித்து உளுந்தரைக்க இந்த ரவையும் போட்டு கரைக்கிறதும் அவிச்ச மாவும் இதால் ஒரு கப்பு போட போகிறேன். அதையும் கரைச்சி வைக்க காட்டுறேன். இந்த பாருங்க, இந்த உளுந்தை அரைக்க போகிறேன். போட்டுட்டு அரைக்க போகிறேன். இந்த கப்பில் போட்டுட்டு அரைக்க போகிறேன். அரைச்சிட்டு காட்டுறேன். பாருங்க, அரைச்சிட்டேன். இதை இந்த சட்டிக்கு ஊற்றுவோம். ஊற்றிட்டு இந்த ரவை கரைச்சி ஒரு 15 நிமிஷம் வச்சேன். நான் இதையும் ஒருக்கா அரைப்பேன். ஒரு 2 சுற்று அப்படி அரைப்பேன். அரைச்சிட்டு காட்டுறேன். பாருங்க, இந்த ரவை அரைச்சேன். நான் அரைச்சிட்டு இப்போ இதுக்கு விடுவோம். எல்லாத்தையும் விட்டுட்டு இதுக்கு 3/4 கப் அவிச்சா கோதுமை மாவு இதையும் போட்டு கரைப்பேன். இப்போ கரைப்பேன். உப்பையும் போட்டு கரைக்கணும். உப்பு எடுத்து வரையில்லை பக்கத்தில். இதுக்கு உப்பு போட போகிறேன். உப்பை போட்டுட்டு இப்படியே கரைச்சிட்டு வச்சுட்டு நாளைக்கு காலமாக சுட போகிறேன். நாளைக்கு சுடைக்கில் உங்களுக்கு காட்டுறேன் என்ன மாதிரி தோசை வந்திருக்கு. ரவை போட்ட தோசை, ரவை அவிச்ச கோதும்பமா உளுந்து கொஞ்சம் நாளைக்கு காட்டுறேன். பார்ப்போம் நாளைக்கு என்னண்டு. இங்கே பாருங்கோ, நேற்று கரைச்சி வச்ச ரவை மா போட்ட தோசை கரைச்சி வச்சது. அதை இப்போ சுட்டு பார்க்க போகிறேன். இது இப்படி ஒருக்கா சாடை எண்ணெயை பூசி தடவிட்டு இந்த மாவை ஊற்றி செய்வேன். பாருங்க, இதுக்கு சம்பல் செய்து வச்சுருக்கிறேன். இந்த சம்பலோட சாப்பிட போகிறேன். மஞ்சள் போட்டால் மஞ்சள் கலராக வரும். நான் மஞ்சள் போட இல்லை. நல்லா டேஸ்டாக இருக்கும் இந்த ரவை போட்டு செய்கிற தோசை. நல்ல ஒரு டேஸ்டாக இருக்கும். நான் இதுக்கு முந்தையும் போட்டு செய்கிறேன். நான் பாருங்க, முருவா விட்டுருக்குறேன். நல்ல வெள்ளை கலரில் இருக்குது. ஏற்கனவே இந்த சுட்டு வச்சுருக்கிறேன். இதையும் இப்போ சுட்டு காட்டுறேன். பாருங்க, இன்னொன்று சுட்டு காட்டுறேன்.
இது வந்து பின்னேரம் சுட்டால் இன்னும் நல்லா புளிச்சு நல்லா கண் விழுந்து பொங்கி வரும். இப்போயே வடிவாக வருது. இதை காலமை டைம் சுடுறேன். நேற்று பொழுதுபாடத்தான் கரைச்செல்லாம் வச்சேன் நான். அப்போ பாருங்கோ தோசை எப்படி அழகாக இருக்குது. மஞ்சள் போட்டால் நல்ல கலராக இருக்கும். அப்போ இந்த தோசை இப்போ பாருங்கோ தோசை அவ்வளவு ரவை போட்டு தோசை எவ்வளவு அழகாக இருக்குது. இதுதான் ரவை உளுந்து அவிச்ச கோதுமை மாவு போட்ட தோசை. நீங்களும் செய்து பாருங்கோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்தி விடுங்கோ. எங்களுக்கும் சப்போர்ட் தாங்கோ. ஓகே, பாய்.